எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் மாயா டாக்ஸ் சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து ரியல் அண்ட் ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரூ பெயின்ஸ் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்கள் கூட நான் இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட்டு ஃபியூ வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தவறு பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ என் லைஃப்பில் நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ்க்காக. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஒருவேளை வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, இல்லை அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நான் என்னுடைய ஜென்யூனான ஒரு ஆனஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அண்ட் ட்ரூவாக எனக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் என்ன மாதிரி நிறைய தவறுகள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். ஸோ முதல்ல வெயிட் லாஸ் என் லைஃப்பில் எனக்கு எப்படி அது ஒரு விஷயம் என் லைஃப்பில் வந்ததுன்றதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். பட் புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என் லைஃப்பில் வந்து நான் ஃபிட்டாக இருந்த ஒரு பர்சன். அண்ட் 2020 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃபிட்டாக இருந்தேன். பட் எனக்கு 21 வந்து எனக்கு ஒரு சில உடல் பிரச்சனைகள் அண்ட் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து டிஸ்லோகேட்டட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமாவே என் லைஃப் தலைக்கீழே மாறிடுச்சு. நான் நிறைய வெயிட் கெயின் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் ரொம்ப கெயின் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரியறதுக்குள்ளேயே நான் வெயிட் கெயின் பண்ணிட்டேன், நிறைய பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய பாடி ஷேமிங், நிறைய வந்து மற்றவங்களுடைய ஏளனமான பேச்சுக்கள் அண்டு நிறைய விஷயங்களுக்கு நான் மன உளைச்சலுக்கு ஆளானேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் என் லைஃப்குள்ளே வந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லா ஃபிட்டாக ஆக்டிவாக அண்ட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன், நல்லா ஜிம் போவேன், நல்லா நான் பாடியை நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் சில ஹெல்த் கண்டிஷன்ஸால் என்னால் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து 21 தான் வந்து எனக்கு இதெல்லாம் நடந்தது. ஸோ நான் என்னோடய வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து 21 லாஸ்ட்டு இல்லை ஒரு 22 ஓகே ஸ்டார்டிங்கில் தான் வந்து எனக்கு அந்த ஒரு தாட் வருது. ஓகே நான் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணதை சொல்கிறேன். ஸோ 2022 வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ நான் பண்ண முதல் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த டைமில் வந்து நிறைய ஆர்வம் இருந்தது. எப்படியாவது குறைச்சிடணும், ஓகேவா, எதாவது பண்ணணும், நம்ம பாடியை நம்ம வந்து பழைய மாதிரி கொண்டு வந்துடணும். நம்மளை எல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, எல்லோரும் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்களே, நமக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்த சமயம் அது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, ஷார்ட் ரூட் சீக்கிரமாக வெயிட் குறைச்சிடணும் அப்படின்ற ஒரு மனநிலை. எப்படியாவது ஒரு மாதத்தில் நம்ம வெயிட்டை குறையணும். ஸோ இப்படி யோசிக்கும் போது தான் வந்து எனக்கு வந்து ஃபேட் பர்னர் அப்படின்ற ஒரு பில்ஸ் வந்து எனக்கு இது முன்னாடியே தெரியும். நான் வந்து பல வருஷமாக ஜிம் போயிருக்கேன். ஸோ அந்த டைம்லேயே வந்து எனக்கு என்னோடய ஜிம் கோச் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து நான் ஃபேட் லாஸ் பண்ணணுன்றது எனக்கு அவசியம் இல்லை அந்த டைமில். பட் ஆனாலும் ஏதோ ஒரு சில பாடிஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு அப்போ அந்த கோச் வந்து அவர் எனக்கு சொல்லியிருந்தார், நீங்கள் இது எடுங்க, இது வாங்கிக்கோங்க. அந்த டைமில் வந்து அது 2000 என்னமோ சம்திங். அதை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பாடியில் வந்து ஃபேட்லாம் பர்ன் பண்ணி கொடுக்கும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க அது. ஸோ அதை நான் வாங்கி அந்த டைமில் நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 டேஸ் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இப்போ ஓவர் ஃபேட் கிடையாது, நல்ல ஸ்லிம்மாக இருந்தேன். அப்போ என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 55 kg தான் நான் இருந்தேன். ஸோ உங்களுக்கே தெரியும்ல 55 kgனா எவ்வளோ இருப்பேன்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போயிட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தேவைப்படல, அந்த டைமில் நான் அதை எடுக்கலை. பட் ஆனால் இந்த 22 வந்து எனக்கு இப்போது எல்லாரும் இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்ம என்ன இப்படி மாறிட்டோம், ஸோ நம்ம சீக்கிரமாக குறைக்கணும், நம்ம ஏன் ஃபேட் பர்னிங் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி ஷாப்புக்கு போயிட்டு ஃபேட் பர்ன் வாங்கி எடுக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு ஜிம் போக முடியாது. ஜிம்மு போயிருந்தால் ஒரு வேளை மேபி அது ஒர்க் அவுட் ஆகியிருக்குமோ என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து ஜிம் போகல.
எனக்கு அப்போது கையும் வந்து பிரச்சனை இருந்தது டிஸ்லொகேட்டட் ஆனதால். ஸோ ஹெவியாக எதுவும் பண்ண முடியல. மற்ற ஹெல்த் கண்டிஷன்ஸும் எனக்கு பிரச்சனை இருந்ததால் சரி நம்ம வீட்டிலேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே வந்து நம்ம ஃப்ளோர் எக்ஸசைஸ் அண்டு நம்ம ஸ்ட்ரென்தனிங் டம்பிள்ஸ்லாம் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் யோசிச்சுட்டு நான் அதை வாங்கி போட ஆரம்பித்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் ஒரு ஃபேட் பர்னிங் எடுத்துப்பேன். என்னால் முடிஞ்ச ஒரு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. வீட்டில் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் சோர்வு ஏற்படும், நமக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம லேசினஸ் என்ன பண்ணோம், நம்ம பண்ணாமல் நம்ம வந்து தவறிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய மிஸ் ஆகிடும், பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆகிடும். பட் நான் என்ன பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணிடுற மாதிரி ஃபேட் பர்னை மட்டும் எடுத்துகிட்டே இருப்பேன். அது என்ன ஆச்சுன்னா எனக்கு நாளடைவில் எனக்கு ஹெல்த் வைஸில் வந்து எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வந்து வயிற்று புண்ணாக்கி விட்டுடுச்சு. ஓகேவா? ஸோ ஹார்ட் பர்னிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே இது இப்படி இருக்கே, இது வேண்டாம் அப்படின்ட்டு அதை ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ வந்து இன்னொருத்தருங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தெரிஞ்சவங்க சப்ளிமெண்ட்ரி ஷாப்பில் வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது சுனி, அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதெல்லாம் வந்து கெடுதல் கிடையாது, ரொம்ப நல்லது அப்படிலாம் சொன்னாங்க. சரி போயிட்டு திருப்பி அந்த சப்ளிமெண்ட்ரி ஷாப்லேயே வந்து இந்த ஃபுட்டெல்லாம் இருக்கும்லங்க, இந்த ஜிம் ரிலேட்டடான ஃபுட்ஸ், ஸோ இந்த மாதிரி கடையில் போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டால் அவங்க ஆமாம் வெயிட் லாஸ் ஆகிடுங்க, இது வந்து நீங்கள் ஆஃப்டர் ஒர்க் அவுட் நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அப்பயும் நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட, இதெல்லாம் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கிட்னி போயிடும், அதெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் உண்மையா சரியாகுமானா அவங்க வந்து இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே சூப்பராக உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும், நல்லா நீங்கள் ஸ்லிம் ஆகிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம குண்டாக இருப்போம், ரொம்ப வந்து நம்மளே ஒரு வேதனையில் இருப்போம், எப்படியாச்சும் குறைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தங்க இந்த மாதிரி நமக்கு பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதை வாங்கி ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கி ட்ரை பண்ணுவேன். அவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு தவறை நான் அந்த டைமில் பண்ணேன். ஸோ காசுக்கு காசும் போச்சு, ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் போச்சு. அப்புறம் இந்த ப்ரோட்டீன் ஷேக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரோட்டீன் ஷேக்லாம் 8,000 9,000லாம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், நல்லா ஒரு பெரிய பக்கெட்டு. ஸோ இதெல்லாம் கூட வாங்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நினச்சா வந்து எனக்கே வந்து கேவலமாக இருக்குது, எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த நான் அந்த டைமில் பண்ணேன்னு சொல்லி. பட் அது எல்லாமே எனக்கு என்ன ஆச்சுன்னா நாளடைவில் எனக்கு ஹெல்த் வைஸ்லாம் வந்து நிறைய தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஃபேட் பர்ன் எடுத்து எனக்கு எப்படி நெஞ்செரிச்சல் வந்ததோ, இதெல்லாம் எடுக்கும் போதும் நிறைய வந்து உள்ளுக்குள்ளே வந்து அல்சர் வந்து அதிகப்படுத்திடுச்சு. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே இது ஒர்க் அவுட் ஆகும் இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரல. இது ப்ராப்பராக எடுக்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் ஜிம்லலாம் போனீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அவங்களெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன், எடுக்காதீங்கன்னு சொல்கிறது இல்லை. பட் எனக்கு வந்து இது பர்சனலி எனக்கு இது வந்து கெடுதலை தான் உண்டு பண்ணிச்சு என் பாடிக்கு. ஒருவேளை நான் இதை ப்ராப்பராக எடுக்கலையோ இல்லை இது இப்படிதானா அப்படிதானான்றது வந்து எனக்கு இன்னும் அதை பற்றின கிளாரிட்டி எனக்கு கிடையாது. பட் எனக்கு வந்து இது 100% வந்து எனக்கு சைடு எஃபெக்ட் வந்து எனக்கு கெடுதலை தான் கொடுத்தது. ஸோ எனக்கு இது கெடுதல் மட்டும்தான் கொடுத்தது. அண்டு இதையும் நான் வந்து என்ன ஒரு இதில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு யோசிக்காமல் ஒரு செகண்ட் தாட் அப்படின்றதே யோசிக்கவே இல்லை நான். ஐயோ நம்ம இதெல்லாம் எடுக்கிறோமே, இது வாட் எவர் இது வந்து ஒரு கெமிக்கல் ஆச்சு, ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டோட ஒரு சஜஷன்ஸ் நம்ம எடுக்கலை, இல்லை இது நமக்கு சரியாக இருக்குமான்றதை நம்ம யோசிக்கலையே அப்படின்றத வந்து நான் அந்த டைமில் யோசிக்கலை. என்னோட மைண்டில் வந்து நம்ம குறைச்சிட்டா போதும் அப்படின்றத மட்டும்தான் மைண்டில். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்களோட ஏளனமான பேச்சு, கிண்டல் கேலிகள், நம்மளை பாடி ஷேம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மளை. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா வெறியாக வந்து நமக்குள்ளே வந்து ஐயோ நம்ம ஏதாவது பண்ணிடணும் நம்ம உடம்பு குறைக்கிறதுக்குன்ற ஒரு மனநிலை வந்து இதெல்லாம் பண்ண வச்சிருச்சு. ஸோ இந்த தவறை நான் அங்கே பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு அல்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் என் உடம்புக்கு வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக இதை வந்து 100% இது ஏன் மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். அண்டு பர்சனலி நான் என்ன அதுக்கப்புறமா உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் நம்ம வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயத்துக்குள்ளே எடுத்தால் மட்டும்தான் அதுக்கு நமக்கு ஒரு பெர்மனன்ட்லி அண்ட் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெசன்ட் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது பின்னாடி என்றைக்குமே நமக்கு அது ஒரு ஆபத்து தான் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் என் லைஃப்பில். ஸோ அந்த ஒரு விஷயத்தையே நான் பக்கமே போகிறது கிடையாது, ஓகேவா? ஸோ அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தான் ஒத்துக்கலை,
நம்ம என்ன பண்ணலாம், நேச்சுரலி நம்ம இது இந்த ஆயுர்வேதிக், நேச்சுரல் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போயிடலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த லேகியம், வெயிட் லாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நிறைய லேகியம் எல்லாம் விக்கிறாங்க. கஷாயம், லேகியம், அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் அப்படி சொல்லிட்டே போலாம். பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்களுக்காக. கொட்டி கிடக்குது ப்ராடக்ட்ஸு. ஸோ அந்த மாரி ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி கெமிக்கல் சப்ளிமெண்ட்ரி எல்லாம் எடுத்ததால, எனக்கு அல்சர் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இது எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இது இன்னும் என்ன அதிகப்படுத்திருச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காட்டா இருக்கு. இது ஆயுர்வேதிக் தான். இது சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல தான் சொல்றாங்க. ஓகேவா? அது இருக்காது தான் நானும் நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணிச்சுன்னா, பர்சனலி என் உடம்புக்கு அது என்ன பண்ணிச்சுன்னா, இன்னும் அதிகப்படுத்திச்சு. அல்சர் எல்லாம் வந்து இன்னும் வொர்ஸ்ட் ஆக்கி விட்டுடுச்சு. இந்த லேகியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொடப்புள்ளி லேகியம். அது அவ்வளோ புளிப்பா இருக்கும் அது. நான் வாங்குனேன். நான் வாங்குனது வந்து 1500 குடுத்து நான் அத வாங்குறேன். கேரளாலேருந்து அது எனக்காக வந்தது. அதுக்காக நான் 1 மந்த் வெயிட் பண்ணியிருந்தேன். பட் வாங்கி ஒரு 2 நாள் கூட நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு நெஞ்செரிச்சல் அதிகப்படுத்தி, ரொம்ப வந்து என்னோட உடம்பு வந்து ரொம்ப பண்ற நிலைமை ரொம்ப நான் சஃபர் பண்ணிட்டேன் அந்த டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் வேண்டாம். அப்படி ஒரு விஷயம் நமக்கு வேணாம். காசுக்கு போனா போட்டும். அப்படி ஒரு விஷயமே வேணான்டா அப்படி சாமின்னு சொல்லிட்டு அத தூக்கி மூலையில தூக்கி போட்டாச்சு அது. ஸோ அதுவும் காசு வேஸ்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த விஷயமும் நான் எப்படி பண்ணேன்னா, ஒரு யோசிக்காம இது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லையா? இது என் உடம்புக்கு இது ஒத்து வருமா? ஆல்ரெடி எனக்கு ஒரு அல்சர் பிரச்சனை இருக்குன்றது யோசிக்காம நான் அதையும் ட்ரை பண்ணேன். அங்கேயும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக்கும் எனக்கு இன்னும் வந்து அல்சர் அதிகப்படுத்தி விட்டுடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்? சரி நமக்கு இனிமே இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம வந்து அமைதியா விட்டுடலாம். நம்ம வீட்லயே ஏதாச்சும் முடிஞ்சத நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா, நம்மள சுத்தி இருக்க ஜனங்க விடுவாங்களா நம்மள? விட மாட்டாங்க. ஸோ என்ன இவ்ளோ குண்டா இருக்க? இப்படி இருக்க? உனக்கு என்ன இப்ப உடம்புல பிரச்சனையா? தைராய்டு இருக்கா உனக்கு? அதுவும் இல்லாம எனக்கு வேற இந்த சீக்ஸ் இந்த டபுள் சின்லாம் வந்து அதிகமா இருக்கிறதால, என்ன பார்க்குறவங்கலாம் "உனக்கு என்ன தைராய்டு இருக்கா? உனக்கு என்ன இந்த பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனை இருக்கா? வயிறு என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? பிரெக்னன்ட்டா இருக்கியா?" நிறைய பேர் வந்து, "நீ என்ன பிரெக்னன்ட்டா இருக்கியான்னு?" கூடலாம் கூட என்ன வந்து கேவலமா வந்து கேலி கிண்டல்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி சமயத்துல நமக்கு என்ன பண்ணும்? நமக்கு சரி நம்ம உடம்பு கெட்டு போனா கூட போதும். நம்ம ஏதாவது பண்ணி நம்ம குறைச்சிடணும்டா அப்படின்ற ஒரு என்ன சொல்றது? ஒரு கட்டாயத்துல நம்ம தள்ளப்பட்டுர்றோம். அந்த மாரி சமயத்துல மத்தவங்க பண்றதால. அப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அப்ப திருப்பியும் சரி நம்ம இந்த மாதிரி வெளிய ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டா தானே நமக்கு இந்த பிரச்சனைலாம் வருது. நம்ம ஏன் வந்து ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது YouTubeல வந்து தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறது. யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் போடுறது, வெயிட் லாஸ்க்கு ஃபுட்டு ஏதாச்சும் ரெசிபி போடுறது, வெயிட் லாஸ் பத்தி ஏதாச்சும் ஒண்ணு போடுறாங்க அப்படின்னா அத பார்க்குறது. ஸோ அந்த விஷயங்கள ட்ரை பண்றது. ஸோ அப்படிதான் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒரு ஃபேமஸா ஒரு யூடியூபர் தான் அவங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க போல. அவங்க பண்ணிட்டு அவங்களோட ஜர்னி வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பத்தி போட்டிருந்தாங்க. இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வந்து நீங்க வீட்லயே வந்து அரைச்சு நீங்க டெய்லி டீ மாரி இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் குடுக்கும். அப்படிலாம் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. கண்டிப்பா அது மேபி எல்லாருக்கும் குடுக்குது போல. இல்ல அவங்களுக்கும் அது குடுத்துருக்கு. அதனால தான் அவங்க போடுறாங்க போல. எனக்கு அத பத்தி நாலேட்ஜ் இல்ல. பட் எனக்கு வந்து நான் அதையே தான் நானும் ட்ரை பண்ணேன். பட் அது எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. எனக்கு இன்னமும் எனக்கு உடம்பு முடியாம தான் போயிடுச்சு அந்த விஷயங்களும். அதில நெறைய வந்து அதிக ஸ்பைசஸ்லாம் இருக்கிறதால அவங்க எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அது எனக்கு வந்து பர்சனலி என் உடம்புக்கு அது ஒத்து வரல. ஸோ அங்கேயும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். எனக்கு அங்கேயும் என் உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், எப்பா இதுக்கு மேல வந்து இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அது இதுன்னு நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுடா. நம்ம வந்து வேண்டாம் நமக்கு. நம்ம பார்ப்போம். நம்ம வேற ஏதாவது பார்ப்போம். ஏதாச்சும் வேற ஏதாவது பண்ணுவோம் அப்டின்ட்டு நானு எல்லாத்தையுமே விட்டுட்டேன். அண்ட் நெறைய மணி தான் லாஸ் ஆச்சு அந்த டைம்ல. ஒண்ணு நம்ம பண்ணி அது பண்ண முடியாம, செட் ஆகாம உடம்புக்கு. அப்புறம் நானா எதுவுமே பண்ண முடியாது. எல்லா நம்பிக்கையும் வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு போயிடுச்சு. இப்போ ஃபுட் சப்ளிமெண்ட்ரி போனா அதுவும் எனக்கு பிரச்சனை வந்தது. நேச்சுரலி ஏதாச்சும் லேகியம், கஷாயம் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் பிரச்சனை வந்துடுச்சு. சரி யூடியூப்ஸ்ல இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணாலும் அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்கல. அதுவும் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து பிரச்சனை உண்டு பண்ணுது. இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண முடியாது போல. சரி ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்மளோட பாடி நம்ம ஒரு எஃபெக்ட் போடலாம் வீட்ல அப்படின்னு பார்த்தா, வீட்ல ஒர்க் அவுட் பண்ண முடியல. தனியா என்னால வந்து எதுவுமே என்னால பண்ண முடியல. ஏன்னா என்னால உட்கார்ந்தாலே ஏந்திச்சுக்க முடியல.
அந்தளவுக்கு நான் குண்டாயிட்டேன். நான் வந்து 55 கேஜி இருந்தேங்க அந்த டைமில். இப்போ நான் வந்து 75 கேஜி இருக்கேன். 75 கேஜி இருக்கேன். அப்போ நான் எத்தனை கிலோ ஏறி இருக்கேன் சொல்லுங்கள்? அப்போது 20 கிலோ நான் ஏறி இருக்கேன். இப்போ இந்த 20 கிலோவை வந்து எப்படி நான் வந்து இது பண்ண முடியும்? எனக்கு சடனாக ஒரு வெயிட் கெயின் அது. என்னால் எப்படி அது ஏஞ்சிக்க முடியும், பண்ண முடியும்? என்னால் உட்காந்தா ஏஞ்சிக்க முடியாது. எதுவுமே வந்து என்னால் ஒரு ஆக்டிவாக பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து உடம்பு வந்து இதாகிடுச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வேறு. ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, சரி நம்மளால் இதெல்லாம் பண்ணவும் முடியல. சாப்பாடும் நம்மளால் வந்து ஒரு டயட் ஃபுட்டு ஏதாச்சும் எடுக்கணும்னு பார்த்தாலும் அதுவும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எது பண்ணாலும் ஒரு பிரச்சனையாக வருதுன்னு சொல்லிட்டு யோசித்து ரொம்ப டிப்ரெஷனுங்க. அவ்வளோ டிப்ரெஷன். எப்போ பார்த்தாலும் இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டா போதும் அவ்வளோ அழுவேன். லைஃப்பில் நான் வேறு எதுக்காகவும் நான் அவ்வளோ அழுதது கிடையாது. மற்றவங்களுடைய இந்த மாதிரியான கேலி கிண்டல்களுக்கு வந்து நான் நிறைய அவமானப்பட்டு வேதனைப்பட்டு அழுவேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு வெளியே போகிறதுக்கு நான் வந்து போக மாட்டேன், தயங்குவேன். அண்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க முன்னாடி போய் நிற்கிறதுக்கு, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு தயங்குவேன், கூனி குறுக்குவேன். எங்கே நம்மளை வந்து குண்டா இருக்க, இல்லை நீனா அப்படி இருந்த இப்படி ஆயிட்ட, எனக்கு ஏதோ வியாதி வந்துடுச்சு, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா, ஆல்ரெடி சொல்லுவாங்க எல்லாரும். அதனால தான் அந்த பிரச்சனை. திருப்பி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வேதனை. அதனால் நிறைய விஷயங்களை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன் லைஃப்பில். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் நான் இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்றதுக்காக என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் தெரியுமா? சரி நீ கவலைப்படாத, நான் வந்து பார்த்தேன், இந்த மாதிரி ஸ்லிம்மிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனால் வந்து நீ எதுவுமே பண்ண வேணாம், அவங்களே உன்னோட பாடி ஃபேட்லாம் வந்து பேர்ன் பண்ணி கொடுத்துருவாங்களாம். நம்ம பே பண்ணால் போதும், அவங்களே வந்து இத்தனை செட்டிங்ஸ் சொல்லுவாங்க, நீ அங்கே போனால் உன்னோட ஃபேட் லாஸ் பண்ணிவிட்டு அவங்க நீ நினச்ச வெயிட்டுக்கு அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒரு சில ஆட்ஸ்லாம் பார்த்து கால் பண்ணி கேட்டு என்னை அங்கே கூட்டிகிட்டு போனார். அவர் வந்து இப்போ ஆடில் வந்து என்ன பார்த்தாருன்னா, ஒரு 10K பே பண்ணால் போதும், ஒரு 8 கேஜோ 7 கேஜோ சம்திங் குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துருந்தார் போல். பட் அங்கே போனால் அப்பா அங்கே வந்து பயங்கரம் பேரம் பேசினாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா லேக்ஸில் கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம், நாங்கள் பார்த்தது வந்து ஒரு 10K, அதுக்குள்ளே ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு அது எப்படி என்னன்றது கூட தெரியல. அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய பெரிய ரேட் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசின உடனே அவங்க அப்படி இப்படின்னு கெஞ்சி கூத்தாடி பேரம் பேசி கடைசியில் வந்து நாங்கள் சொன்ன அந்த ரேட்டுக்கே வந்தாங்க 10,000க்கு. பட் ஆனாலும் எங்களுக்கு வந்து ஈடுபாடு கிடையாது. ஏன்னா அவங்க மாற்றி மாற்றி வந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்மக்கிட்ட இருந்து பணம் பறிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதே வந்து இது நம்பலாமா வேணாமான்ற ஒரு டவுட் க்ரியேட் ஆகிட்டே இருந்தது. பட் ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆசை. அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ஆசை காட்டுறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு நீங்கள் வந்து நினச்சி பார்க்காத வெயிட் நாங்கள் குறைச்சி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு செக்ஷனில் உங்களுக்கு 1 கிலோ நாங்கள் குறைச்சிடுவோம், ஒரு செக்ஷனில் உங்களுக்கு வந்து சருன்னு வெயிட் குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி இப்படின்னு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்மளே நொந்து போயிட்டு நூடுல்ஸ் ஆகிட்டு வேதனையில் நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், எப்படியாவது குறைச்சிட மாட்டோமான்ற ஒரு நட்பாசையில். பட் அங்கே போன உடனே அவங்க கொடுக்குற பிரெயின் வாஷ் தானே அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு சரி ஓகே பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு மனநிலை தோணுது. ஆனாலும் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நம்ப முடியாத ஒரு தாட்டும் வருது கூடவே. அப்போ என்ன பண்ணோம், சரிங்க நாங்கள் வந்து இப்போ போயிட்டு யோசிச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். ஆனால் அங்கே இருக்க லேடிஸுங்க அப்பா விடவே இல்லைங்க, சீரியஸ்லி விடவே இல்லை நீங்கள் பே பண்ணுங்கள், 1000 ஆச்சும் பே பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஒரு 2000 ஆச்சும் பே பண்ணுங்க, அப்போ தான் அப்படி இப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. வெளியவே போவிடலை, ரூமை விட்டு வெளியே போவிடலை, அப்படி ஒரு சூழல். சரி எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னதான் சொல்லிட்டு அவங்க விட்டு வர்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் போய் மாட்டிக்கிட்டோம். அப்போ தான் அவங்க வந்து ஒரு செக் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து 10,000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 8 கிலோ 9 கிலோ தான் குறைப்போம் பொதுவாக. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பாவம் பேசிகிட்டே இருந்தீங்க, இவ்வளோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக 2 kg கூடவே குறைச்சி தரோம் அப்படின்ற ஒரு பிட்டை போட்டாங்க. இது போட்ட உடனே நம்ம காசை விடுமா? பொதுவாக பெண்களுக்கு வந்து நமக்கு ஃப்ரீயாக ஒரு கொத்தமல்லி கொடுத்தாலே, ஒரு கருவேப்பிலை கொடுத்தாலே நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம் நம்ம. ஸோ இவங்க வேறு ஃப்ரீயாக வேறு வந்து 2 kg வந்து கம்மி பண்ணித்தரேன். ஆல்ரெடி நான் வேறு வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன், ஒரு பேராசை தானே நமக்கு. அடாடா 10 கிலோ இல்லை இவங்க 12 கிலோ நமக்கு குறைச்சி தராங்களே 10,000க்கு எக்ஸ்ட்ராவாச்சு, அப்படியே வந்து ஒரு ப்ரௌடாக ஒரு பெரிய டீல் முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்புறம் அதுக்கு ஒத்துக்கிட்டு
தேவையில்லாமல் அந்த 10,000 வேற அங்கே கட்டி தொலைச்சிட்டோம். வேறு வழி இல்லை. அவங்க தூண்டின ஆசைகள் அந்த மாதிரி. ஏன்னா அந்த நாங்களும் இணங்கிட்டோம். சரி, ஏன் தப்பு தான் அது. நான் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து இல்லை, யோசித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். பட் அந்த டைமில் நான் வந்து அந்த ஒரு ஆசைக்கு இணங்கிட்டேன், ஏமாந்துட்டேன், முட்டாள் ஆகிட்டேன். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஒரு காசு கட்டிட்டு அன்றைக்கி நான் செக்ஷன் எடுக்கலை, வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு செக்ஷன் நான் போகிறேன். போன உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. எப்படி எனக்கு புரிஞ்சிச்சு தெரியுமா? போன உடனே அங்கே இருக்கவங்க வந்து அங்கே ஒரு ட்ரெஸ்லாம் கொடுத்து சேஞ்ச் பண்ண வச்சு, அண்டு நாங்கள் வந்து லேடிஸ் தெரபிஸ்ட்டு தான் அங்கே இருக்கவங்கலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு தம்மிக்கெல்லாம் வந்து ஒரு சில மசாஜஸ்லாம் கொடுப்போம். உங்களுக்கு ஃபேட் வந்து பாடியில் ஸ்டொமக் ஏரியா அப்டோமனில் இருக்க ஃபேட்டில் வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சரி, எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த அனுபவம். பட் நம்ம குறைப்பான்னு சொல்கிறாங்க, லேடிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டேன். அவங்க டம்மி ஏரியாலாம் நல்லா மசாஜ் பண்ணாங்க. அப்போ எனக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தது. பட்டு அவங்க கிட்டே கேட்கும்போது ஆமாம் இது பெயினாக தான் இருக்குன்னாங்க. வெயிட் போட்டாங்க. அப்போ நான் வந்து இது போனது எப்போ தெரியுமாங்க, ஒரு 1 இயர் கூட 1 இயர் ஆகிட்ருக்கோம் இது நான் பண்ணி. ஸோ அந்த டைமில் வந்து நான் 70 kg இருந்தேன். அப்போது 70 kg இருக்கேன்னா, நான் போன உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே தான் நீங்கள் அவங்களோட யுக்தியை புரிஞ்சுக்கணும். 70 kg நான் வந்து இருக்கேன். ஸோ போன உடனே வெயிட் போட்டாங்க, 70 kg இருக்கேன். ஸோ உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ரெஸ்ட் ரூமெல்லாம் போகக்கூடாது வெயிட் போடும்போது. நம்ம போன உடனே டக்குன்னு நின்றுணும் வெயிட்டு. அவங்களுடைய ரூல்ஸே அதுதான், ஓகேவா? நின்ன உடனே 70 kg இருக்குது. ஸோ நம்மளை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. மிடில் வந்து யூரின் பாஸ் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அண்டு தண்ணி வேணால் நம்ம தண்ணியும் குடிக்கக்கூடாது. ஸோ இப்படி அவங்களுக்கு ஒரு ரூல்ஸு. ஸோ உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்த உடனே வெயிட் போடக்கூடாது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம பாடி நம்ம ஃப்ரீ பண்ணிக்கிட்டு, நம்ம தண்ணி கிண்ணியெல்லாம் குடிச்சிருப்போம்ல, உள்ளே இருக்கோம்ல வயிற்றுல தண்ணி வாட்டரெல்லாம், ஸோ இதெல்லாம் வெளியே தள்ளிட்டு கடைசியில் வீட்டுக்கு வரும்போது வெயிட்டு போடணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, போன உடனே 70 kg இருந்தது. அப்புறம் உள்ளே போன உடனே ஒரு 1/2 hour எனக்கு அந்த ஒரு வயிற்றில் வந்து ஒரு மிஷின்ஸ் வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அது மிஷின்ஸ் எல்லாம் கூட எனக்கு ஒன்றும் பெரிய மிஷின்ஸ் மாதிரிலாம் தெரில. சாதாரணமாக வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட் இப்படி வச்சு பார்ப்பாங்கல்ல, அந்த அயன் பாக்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வெயிட் செக் பண்ணேன். எனக்கு ஒரு 500 கிராம் கம்மியாக காட்டுச்சு. அப்போ நான் வந்து யோசித்தேன், என்னடா இது 500 கிராம் கம்மியாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் கூட பாருங்கள், என் மூளை வேலை செய்யலை. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபிட்னஸ் பற்றி இந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது எனக்கு. நான் ஆல்ரெடி ஜிம்மெல்லாம் போனதால் எப்போவுமே வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வந்து நமக்கு முன்ன பின்னா காட்டும். நம்ம ரெஸ்ட் ரூமெல்லாம் போயிட்டு வந்தோன்னா, இல்லை நம்ம வந்து ட்ரெஸ்ஸு இல்லை ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த டைமில் எனக்கு அது யோசனை வரல. அவங்க சொன்னாங்க 1/2 kg வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போது நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷன் வரும்போது வந்து இதே 1/2 kg குறைஞ்சி தான் இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அடுத்த வாட்டி வரும்போது 69.5 கிலோ தான் இருக்கணும். கூடி இருந்ததுன்னா நாங்கள் பண்ண மாட்டோம் ட்ரீட்மெண்ட்டு, உங்களை அமுச்சு விட்ருவோம், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அது அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொம்பளை. டயட்டு கொடுத்தது. டயட் என்ன பார்த்தீங்கன்னா, பேசிக் டயட்டுங்க. சுகர் எடுக்கக்கூடாது, டீ காஃபி குடிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு பேசிக்காக நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்ணணுன்னா என்னென்ன விஷயங்கள், ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாது, இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செகண்ட் செக்ஷனுக்கு போகிறேன். செகண்ட் செக்ஷன்லேயும் வேறு ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஒரு பெட்ஷீட் போட்டு விட்டாங்க. நல்லா வேர்த்துச்சு, அந்த வேர்வை வந்தது. சேம் அதே ப்ராசஸ். வெயிட்டு வந்து எனக்கு 70 கிலோ தான் இருக்குது. ஏன்னா வந்து தண்ணிங்க முன்ன பின்னா அது இருக்குங்க என்றைக்குமே, எப்போவுமே அது அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே. அந்த லூஸுங்க என்ன பண்ணிச்சிங்க அங்கே இருக்கிறவங்க, நீங்கள் வந்து 1/2 கிலோ ஏறி இருக்கீங்க, லாஸ்ட் டைம் வந்து 1/2 கிலோ நாங்கள் குறைச்சி அமிச்சோம், நீங்கள் என்னடானா ஏற்றிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படிங்க அது 1/2 கிலோ வந்து எப்போவுமே முன்ன பின்ன காட்டும். எனக்கு ஒவ்வொரு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் சொன்னேன், அது எப்படி, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, 1/2 கிலோ முன்ன பின்ன காட்டுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். சரி விடுங்க, அவங்க பேசவே விடல. சரி விடுங்க, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக வரணும். இப்போ நாங்கள் வேணால் நீங்கள் ஏற்றுனதை குறைச்சி விட்டுறோம், அடுத்த வாட்டி 3rd செக்ஷன் வரும்போது நீங்கள் குறைச்சி தான் வரணும். இப்போ நாங்கள் உங்களை எப்படி அனுப்புகிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரிடி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா எனக்கு அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து என்னால் இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ தான் நான் ஸ்டார்டிங் போகிறேன். அதுக்கப்புறம் 3rd செக்ஷன் போனேன். 3rd செக்ஷன் போனால் வெயிட்டு வந்து நான் 69 இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறமே வந்து நான் கொஞ்சம் சாப்பிடாம அப்படி இப்படி இருந்தோடனே கொஞ்சம் அது எனக்கு பிரச்சனை இல்லை அந்த டைமில். ஸோ அவ்வளோ எதுவும் சொல்லலை அங்கே இருந்த ஒரு கோச்சும். அதுக்கப்புறமா போன உடனே அங்கே ஒரு மசாஜ் செக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா 3rd என்ன பண்ணாங்கன்னா, வேறு ஒரு ஸ்ட்ரீமிங் ரூம், அந்த பாடி வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க நம்மளுக்கு நல்ல.
அதான் நான் சொன்னல அந்த பெட்ஷீட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து இருட்டு ரூமில் வந்து நம்மளுக்கு ஒரு அனலான ஒரு பெட்ஷீட் மேலே போட்டு விட்டு போயிடுவாங்க. நமக்கு நல்லா வேர்த்து கொட்டும். ஸோ அது பாடி வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி ஃபேட்லாம் பேர்ன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு நான் போகிறேன். நான் ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துட்ருக்கேன். பேக் டு பேக் லேடீஸ் அங்கே வந்துட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஃபேமஸ் சென்டர் தாங்க இது. நான் அது பேர் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு ஃபேமஸான ஒரு சென்டருங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எதோ சொல்கிறேன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல தான் அது நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் உட்காந்துட்ருக்கேங்க 3/4 மணி நேரம். பாவம் என் ஹஸ்பண்ட் வெளியே நின்றுட்டு இருந்தார். பாவம் அவர் அங்கே. நான்லாம் எப்போ முடியும், நம்ம வேறு வீட்டுக்கு போகணுமே. இது இருக்கிறது வந்து அண்ணா நகர். ஸோ இங்கேருந்து நான் வந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம சீக்கிரம் போகணுமே, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாப்பா வேறு ஸ்கூலில் இருந்து வருவா. பார்த்தா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அங்கே பாருங்க 10,000 பே பண்ணவங்க 20,000 பே பண்ணவங்களாம் மேட்ரு கிடையாது. அங்கே வந்து எப்படின்னா 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் பே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீ எவ்வளோ நேரம்னா நில்லு. அந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா முன்னாடி கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. அப்படி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை தாண்டி நான் தான் நெக்ஸ்ட்டு போனோன்னா எனக்கு முன்னாடி எப்பயோ அப்போ வந்து பொம்பளையை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. எனக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அழையே வந்துடுச்சு. என்னடா இது 10,000ன்றதுங்க எல்லாருக்குமே வந்து அது என்ன சொல்கிறது, அது ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரே விஷயம் கிடையாது 10,000ன்றது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000ன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி என்னுடைய சந்தோஷத்துக்காக எனக்காக வந்து நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அவர் ஒரு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அது எனக்கு பெரிய விஷயம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பே பண்ணுற மணியை வச்சு தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அண்ட் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அடைச்சி என்ன இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா அங்கே வந்து நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி நல்ல மணி வந்து நம்ம கிட்டேருந்து பிடுங்குறதுக்கு வந்து அங்கே இருக்க தெரபிஸ்ட்டுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் அங்கே போயிட்டு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு செக்ஷன் நம்ம அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நமக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா தெரபிஸ்ட்டு, நம்ம கிட்டேருந்து காசு பிடுங்குறதுக்கு அவ்வளோ பேசுவாங்க. உங்களுக்கு நான் சூப்பராக ஒரு பேக் போட்டு விடுறேன், உங்களுக்கு அப்படியே இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவீங்கன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் அங்கே பண்ணுவாங்க. அப்படியே தலையே பிச்சுக்கிச்சு எனக்கு. ஏன்டா போய் சேர்ந்தோம், காசு போயிடுச்சு அப்படின்னு அது ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னேன், இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன், அங்கே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை வந்து அங்கே 10,000 பே பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை, அங்கே வந்து ஒன்று கூட ஒழுங்காக நடக்க மாட்டாங்க, நல்லா கண்கட்டு வித்த மாதிரி நம்மளே வந்து நம்ம உடம்ப குறைக்க வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க குறைக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம வயிற்றில் இருக்க வாட்டரை ரிலீஸ் பண்ணிவிட்டு போடுறோம் பார்த்தீங்களா வெயிட்டு, அந்த வெயிட்டை வந்து வீட்டுக்கு வந்து நம்ம சாப்பிடாம பசி பட்னி நம்ம வந்து இருந்துட்டு அதே வெயிட்டில் நம்ம வந்து வத்தி போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு நொந்து போயிட்டு அங்கே போய் நின்னா அவளுங்க வந்து திருப்பியும் வயிற்றில் இருக்கிற தண்ணியை குறைச்சிட்டு ஒரு வெயிட்டை சொல்லிவிட்டு திருப்பி இந்த வெயிட்டுக்கு வேணால் நம்மளே குறைக்க வைக்கிறாங்க. இதுதான் அங்கே நடக்குது. இது நான் நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் இது பக்கா ஃப்ராடு. ஸோ இதுக்கு மேலே இங்கே வரது வேஸ்ட் அப்படின்னு. எப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார் நம்ம மணி ரிட்டர்ன் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவளுங்க தான் உஷாராச்சு. அவளுங்க ஆல்ரெடி வந்து அந்த டாக்குமெண்ட்டில் வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கினாலுங்க, மணி வந்து ரிட்டர்ன் பாலிசி கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் அது அவ்வளோதான் வராதுன்ட்டு. ஸோ அந்த பணம் போயிடுச்சு. ஸோ இவ்வளோ விஷயம் நான் இவ்வளோ பெரிய லென்த்தியாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நமக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு வேதனையில் வந்து நம்ம ஏதாவது பண்ணணுன்ற ஒரு விஷயங்களுக்குள்ளே நம்ம இருப்போம் மனநிலையில். இதை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்மளை சுற்றி. ஃபேக் ப்ராடக்ட்ஸு, ஃபேக்கான விஷயங்கள் சொல்கிறதுக்கு, இல்லை அவங்களுக்கு வியூஸ் வரணும், இல்லை அவங்களுக்கு வந்து மணி இதனால கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களுடைய இந்த கஷ்டத்தை வந்து மற்றவங்களுடைய இந்த தவிப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆசையை வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட பேராசைகளை தூண்டி அவங்க கிட்டேருந்து பணம் பறிச்சுக்கிறது, அவங்க கிட்டேருந்து எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சுறாங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இவ்வளோ விஷயங்களை ஓப்பனாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களே நினைக்கலாம், மாயா வந்து இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கா, முட்டாள்தனமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா, யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாங்க என்ன மாதிரி முட்டாள்தனமாக யாருமே பண்ண மாட்டாங்க இந்த உலகத்தில். நீ இதுக்கப்புறம் இன்னொருத்தருங்க வந்து இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் இவ்வளோ ஓப்பனாக நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் குறைக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. இன்னொருத்தருங்க வந்து நமக்கு ஒரு விஷயம் பண்ணுறதாலேயோ, இல்லை ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிறதாலேயோ, இல்லை ஒரு விஷயங்கள் நம்ம இது பண்ணுறதாலேயோ நமக்கு குறையும்னா குறையாது. முதல்ல வெயிட் குறைக்கணுன்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் அதை பண்ண முடியும். அதை பற்றி மட்டும் ஒரு தெளிந்த புத்தி உங்களுக்குள்ளே இருக்கட்டும்.
சரிங்களா? வேறு யாரும் வந்து நமக்காக எதையுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பொறுமையை காப்போம். நிறைய பேர் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து எல்லாரும் வைக்கிற தம்ப்நெயிலே அதுதான் மோஸ்ட்டாக வெயிட் லாஸ் பத்தி. 2 நாட்களில் இத்தனை கிலோ, 3 நாட்களில் அத்தனை கிலோ அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். அதெல்லாம் நம்பி உடம்ப கெடுத்துக்காதீங்க. அண்ட் பொறுமையா இருங்க வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும். நிறைய கேலி கிண்டல்கள் வரதான் செய்யும். எனக்கு கூட இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன்லங்க. இந்த வீடியோ பார்த்து எனக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ கேவலமாலாம் என்ன பேசுகிறாங்க. என்னை சுற்றி இருக்கவங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இந்த வீடியோவில் வந்து இது பாருங்கள், இந்த சின்லாம் வந்து இன்னும் உனக்கு டபுள் சின் இவ்வளோ பெருசாக இருக்குது, சீக்ஸ் என்ன இவ்வளோ இருக்குது, 1/2 கிலோ இருக்குது, 1 கிலோ இருக்குது, இப்படிலாம் வந்து கேவலமாக பேசுகிறதா செய்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? மற்றவங்க நம்மளை கேலி கிண்டல்கள் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து அவசரப்பட்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா விஷயங்கள். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. நமக்கு மட்டும்தான் பாதிப்பு. நம்ம தான் அதனால் பாதிப்படைகிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. லாஸ் நமக்கு தான் நடக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பாடி ஷேமிங் நடக்குது, இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட லுக்கை வச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்களா, தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் செவிசாய்ச்சி உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்கள் உடம்பை மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. அதை பொறுமையாக நிதானமாக சீராக பண்ணுறது நம்ம அழகாக பிளான் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவசரப்பட்டு எந்த விஷயங்களையும் தலையிடாதீங்க. மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. பணம் ரொம்ப வந்து சம்பாதிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த பணத்தை வந்து நம்ம நல்ல விஷயங்களுக்கு நம்ம செலவு செய்யணும். அண்டு நீங்கள் இப்போ பாருங்கள், நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை இழந்துட்டேன். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே நான் அவ்வளோ பணம் இழந்திருக்கேன் என் லைஃப்பில். என் ஹஸ்பண்ட் பாவம், அவர் சொல்லி காட்டல இது வரைக்கும். பட் எனக்கே ஒரு குற்ற உணர்வு எனக்கு குத்தும். என்னடா இது, நம்ம இவ்வளோ காசு நம்ம வந்து அனாவசியம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. ஆனால் அந்த காசு வந்து நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? நம்ம ஒரு ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்லாம். நல்லா நட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், நம்ம உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்கலாம், ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்கிற ஒரு வார்த்தைகளை நம்பி அவங்கக்கிட்டலாம் எடுத்துகிட்டு போய் கொட்டி எதுக்கு மன உளைச்சல் சொல்லுங்கள்? அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் நம்ம நிறைய வெயிட் லாஸ் பற்றின விஷயங்கள் நம்ம இனிமேல் நம்ம பார்க்கலாம். நானும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வின்டர் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய உடல் அளவில் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ இரும்பல் பிரச்சனை. அந்த 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகணுன்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ கதை பேசுகிறேனே நீ பண்ணலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதுதான் உண்மையான ரீசன். எனக்கு பேக் டு பேக் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருக்குது. என்னால் ப்ராப்பராக ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னும் போக முடியல. ஸோ எனக்கும் ஆசை தான் போகணுன்ட்டு, சீக்கிரம் பண்ணணுன்ட்டு. ஸோ அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமா நானும் உங்கள் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நம்ம நிறைய சூப்பராக நம்ம ஒரு நல்ல மோட்டிவேட்டடாக நம்மளால் முடிஞ்ச எல்லா விஷயங்களும் நம்ம நேச்சுரலாக அண்டு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்த்தி வேலை நம்ம உடம்ப நம்ம குறைக்கலாம். ஏன்னா வெயிட்டு குறைக்கிறது முக்கியம் கிடையாது. அதை நம்ம ஒரு ஹெல்த்தி வேலை குறைக்கணும். ஹெல்த்தியாக நம்ம இருக்கணும். அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வெயிட்டு வந்து எந்த குறுக்கு வழியில் போயிட்டு எப்படி வேணால் குறைச்சிக்கலாம். பட் அது ஹெல்த்தை வந்து பாதிக்கும். நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அண்டு நம்ம வெயிட்டும் குறைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம பாடுபடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சூப்பராக உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து இந்த வெயிட் லாஸ்க்காக வந்து நான் இந்த வைப்ரேட்டிங் மிஷின்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் இதை வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். பட் என்னால் அதுக்கப்புறம் பண்ண முடியல. அது வாங்கின உடனே எனக்கு ஆன்சைட்டின்னு ஒன்று வந்துருச்சு என் லைஃப்பில். ஸோ ஆன்சைட்டி இருக்கும்போது வந்து பாடி ரொம்ப வைப்ரேட் ஆகும்போது ஆல்ரெடி ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். ஸோ வைப்ரேட்டிங் நமக்கு நிறைய பாடிக்கு கொடுக்குறப்போ எனக்கு ரொம்ப நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த டைமில். ஸோ அதனால் நான் டாக்டர்கிட்ட கேட்குறப்போ, நீங்கள் இப்போதைக்கு பண்ணாதீங்க, கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பட் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது. என்னோட ஆசை என்னென்னா, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எப்படி ரியலாக ஒர்க் அவுட் ஆகுதா, அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னோடய வைப்ரேட்டிங் மிஷின்ஸ் நான் அது எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், அதோட ரேட் என்ன, அது உண்மையாக ஒர்க் அவுட் ஆகுதா, அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்க முடியும்.
அண்டு தொடர்ந்து நம்மள வீடியோஸ் பாருங்கள். நம்ம வீடியோஸ் எதுவுமே வந்து ஸ்கிரிப்டடோ இல்லை மற்றவங்களுடைய ஸ்டோரிஸோ கிடையாது. அண்ட் ரியல் அண்ட் ட்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய சொந்த அனுபவங்கள் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மாயாவுக்கு. அண்டு நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அண்ட் தேங்க்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. என்றும் உங்களுடன் உங்கள் மாயா. தேங்க்யூ.